வணக்கம் நண்பர்களே. DRDO நிறைய சோதனைகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பா 2020க்கு பிறகு அதிகமான சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். சமீபத்தில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த சோதனைகள் எப்படி சீனா பாக்குறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது மட்டும் இல்ல, கூடுதலா இன்னும் பல தகவல்கள் பார்க்க போறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. நண்பர்கள் சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. ஸோ நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கரெக்டா DRDO வந்து தொடர்ந்து பல சோதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாசத்துல மட்டுமே குறிப்பா பலவிதமான சோதனைகளுக்கு நோட்டம் வெளியிட்டாங்க. ஆனா திருப்பி அதை பின்வாங்கினாங்க. அதுக்கப்புறம் சீனாவோட உளவு கப்பல் உள்ள வந்தது, யூட்டன் அடிச்சுட்டு போச்சு. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம ஆகாஷோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆகாஷ் NG சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டத்தை வந்து சோதிச்சிருக்கோம். இந்த சோதனைகள் DRDO ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சோதனை கரெக்டா ஒடிசா மாநிலத்துல இருந்து இந்தியன் ஏர்போர்ஸோட பங்களிப்போட அவங்க வந்து இதை வந்து சோதிச்சு பார்த்திருக்காங்க. குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா, இதுல கீ ஹைலைட்ஸா நான் ஒரு சில விஷயம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த சோதனைகள்ல ஆபரேஷனல் வேலிடேஷன் வந்து நடந்திருக்குங்க. குறிப்பா எதுல பாத்தீங்கன்னா, இது இன்டர்செப்ட் டிவைஸ் எப்படி பண்ணும், இதோட த்ரெட்ஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து ஃபைட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு எல்லாமே பார்த்திருக்காங்க. லாங் ரேஞ்ச் ஆல்டிடியூட் என்ன, அதே மாதிரி லோ பவுண்டரி லோ ஆல்டிடியூட்ல எப்படி இது செயல்படும்னு எல்லாமே பார்த்திருக்காங்க. ஆபரேஷனல் வேலிடேஷன் எப்படி எடுத்துட்டு போக முடியும்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு போர் மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டதுன்னா அது ஹை ஆல்டிடியூடா இருக்கட்டும், லோ ஆல்டிடியூடா இருக்கட்டும், ஈஸியா நம்ம வந்து இதை கொஞ்சம் போய் டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவா இருந்திருக்காங்க. இது ஒண்ணு. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ரிக்வயர்மெண்ட். ஸோ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன இருக்கு, ரொம்ப ஹை ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் வந்து பண்ணிருக்கு சொல்றாங்க. அதாவது டார்கெட் வச்ச மாதிரி வச்ச இடத்துல இந்த டார்கெட்டை வந்து போய் ரீச் பண்ணிருக்கு, ஹை ஸ்பீடும் இருந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு ஜாயிண்ட் எக்ஸிகியூஷன். ஸோ இது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. ஏன்னா இது ஏதோ DRDO மட்டும் இந்த சோதனைகளை வந்து பண்ணல, நம்மளோட IAF ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இதுல இன்வால்வ் ஆகி எப்படி ரியல் பேட்டில் வேர்ல்ட்ல காம்பேக்ட் சிச்சுவேஷன்ல இது எப்படி சோதனை பண்ணா சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்ற விஷயங்கள்ல இதை சோதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா நான் பாக்குறேன். இது மட்டும் இல்ல, டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸும் இதோட ஃபியூச்சர்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இது எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஸ்பீடு மட்டும் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்சு 25 இருந்து 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான் இருந்தது. உண்மையை சொல்ல போனா NG வந்து புது வெர்ஷன். சோ ஆகாஷ் NG வந்து 25 to 30 வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப இந்த ஆபரேஷனல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 70 இருந்து 80 கிலோமீட்டர் ரேஞ்சுன்னு சொல்லிருக்காங்க. சோ இது லோ ரேஞ்ச்ல எவ்வளவு சீக்கிரமா போய் தாக்கக்கூடியது, எவ்வளவு வேகம் போகக்கூடியது அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். சோ இது மட்டும் இல்ல, மார்க் 2.5 ஸ்பீட்ல வந்து இது பயணிக்கும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்சோனிக் ஸ்பீட் தான் இது. சோ இது பயணிக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுல அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ப்ரொபல்ஷன். சோ இதுல வந்து டியூவல் பர்பஸ் சாலிட் ராக்கெட் மோட்டர் தான் வந்து பயன்படுத்துறாங்க. சோ இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இதோட ஓல்டர் ராம்ஜெட் இன்ஜினை விட ஃபாஸ்டரா இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. இதுல குறிப்பா இன்னும் மற்ற ஃபீச்சர்ஸை வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதிகரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்படுது. லாங் டிஸ்டன்ஸுக்காக அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இண்டிஜினியஸான சீக்கர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அடுத்து பார்க்க போறது இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல எந்த அளவுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வந்து யாருக்கிட்ட இருந்து எந்த நாடு கிட்ட இருந்து வாங்கி இதை இது பண்ணிருக்காங்க, நாளைக்கு அதை ஜாம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வரும். இதுக்காக இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஹோம் கிரவுண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இதுல வந்து செட் பண்ணிருக்காங்க. உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். சோ இதை யாரும் ஜாம் பண்ண முடியாது, இதை யாரும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மட்டும் இல்ல, இதோட அட்டானமஸா ஒரு சில அக்யூரசி, டெர்மினல் அக்யூரசி எல்லாம் வந்து இன்பில்ட்டா உருவாக்குனதுதான் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதை விட அடுத்து நம்ம பார்க்க போற டிசைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அப்பப்ப சோதிச்சிருக்காங்க இல்ல ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னாலும், இது வந்து இந்த டிசைனை பொறுத்தளவு கெனிஸ்டர் டிசைன் சொல்லுவாங்க. எப்படி ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு மூடி வச்சு பாதுகாப்பா வச்சிருக்க மாதிரி இந்த டிசைன் வந்து இந்த மிசைல் என்டையர் மிசைல்
உண்மையிலேயே வந்து அப்படிதான் ஒரு பாக்ஸ்குள்ள போட்டிருக்க மாதிரி அதுக்குன்னா ஒரு கெனிஸ்டரை வச்சு அதை வந்து அதுக்குள்ள இதை வச்சு அழகா வடிவமைச்சிருக்காங்க. இதை ஈஸியா சிம்பிளிஃபைடா இது வந்து லாங் டியூரேஷன் வர மாதிரி திடீர்னு டஸ்ட் படுத்துச்சுன்னு ஒட்டடை தட்டி நமக்கு தேவையா இருக்கும் போது இதை சோதிச்சு பாக்குற மாதிரி எல்லாம் இல்லை. இது வந்து சிம்பிளிஃபைடு டிரான்ஸ்போர்டேஷனுக்கும் பயன்படும். ஸோ இந்த மாதிரி கிளீனா இருந்ததுன்னா எந்த ஒரு எமர்ஜென்சி விபத்தோ இல்லை எதுவுமே இல்லாம அழகா ஈஸியா ஒரு இடத்துல இருந்து அப்படியே அலைக்கா கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே திருப்பி எடுத்துட்டு வர மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான் இது யூஸ் பண்றாங்க. ஸோ இது டிசைன் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது எல்லா இடத்துலயுமே ஃபாஸ்டர் டிப்ளாய்மெண்ட்டுக்காக இது பண்ணியிருக்காங்கன்றது தெளிவா தெரியுது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து MFR சொல்லப்படுற மல்டி ஃபங்க்ஷன் ராடார் வந்து இருக்கு. இது வந்து 64 டார்கெட்ஸ் வந்து எதிர்கொண்டு அது வந்து ஒரு சிக்னல் கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு. இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா டார்கெட் டைவர்சிட்டி. ஸோ ஒரே நேரத்துல டார்கெட்டை வந்து நிறைய இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இது வந்து க்ரூஸ் மிசைலா இருக்கட்டும், ட்ரோன்ஸா இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்ஸா இருக்கட்டும், இல்ல லோ ரேடார் படாத மாதிரி அழகா ஈஸியா அந்த மாதிரி டேக்கிள் பண்ணி தாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததும் இருக்கு சொல்றாங்க. ஸோ ஆகாஷ் என்ஜின்றது ரொம்ப ரொம்ப ஒரு டெக்னாலஜி ரெவல்யூஷனா தான் டிஆர்டிஓ பொறுத்தளவு பாக்குறாங்க. இந்த ஒரு மிசைல ஏற்கனவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, பிரம்மோஸ் வந்து எப்படி இந்தியாவால தயாரிக்க முடியல, ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறாங்களே, இது மாதிரி நம்ம இவ்வளவு பவர்ஃபுல்லா நம்ம கிட்ட எந்த மிசைலும் இல்லையா அப்படின்ற கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கு பதிலா நான் ஆகாஷ் சொல்லியிருந்தேன். ஸோ ஆகாஷ்ல இப்ப என்ஜி வேரியன்ட் வந்து ஒரு நியூ எபிசோட வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா பார்த்துலாம். அதுல ஆனா இதுல ஒரு குறிப்பா நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும், எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல். சோ இதுல எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ஜி வேரியன்ட்டுக்கு. ஏன்னா ஏற்கனவே அர்மேனியாவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேரியன்ட் இப்ப ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டாக்ல பிரேசில், எகிப்து, UAE 3 நாடுகளுமே இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க, தே ஆர் கீன் இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல 96% இண்டிஜினியஸா தயாரிக்கப்பட்டதுதான். ஸோ எல்லா பொருட்களும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் அதுல இருக்க ஸ்பேரும். ஸோ கொஞ்சம் நம்ம டெக்னாலஜி லேக் ஆயிருக்க விஷயங்கள் மட்டும் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 96% வந்து இண்டிஜினியஸ் ஆன ஒரு சிஸ்டம் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆத்ம நிர்பர் பாரத் இனிஷியேட்டிவ் மூலமா இந்த ஃபாரின் ஏர் டிஃபென்ஸ் டிபெண்டன்சி வந்து குறைக்கிறதுக்காக இந்த வேலைகள் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது உண்மையிலேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு. இந்த சோதனைகள் கண்டிப்பா நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். நீங்களும் தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது தொடர்ந்து அடுத்து பார்க்க போற இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படி பாத்தீங்கன்னா, டிஆர்டிஓ மட்டும் இல்ல, இஸ்ரோவும் நம்மளோட ISROவும் பயங்கரமான ஒரு சக்சஸ்ஃபுல் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லான்ச் பாத்தீங்கன்னா ப்ளூபர்ட் Block 2 மிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச்ட் ஃப்ரம் LVM-3 M6 சொல்லுவாங்க. அதோட நிக் நேம் வந்து பாகுபலின்னுவாங்க. ஸோ இதை வந்து இப்ப லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே நாள்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இஸ்ரோவும். ஸோ இந்த லான்ச்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து யூஎஸோட சேட்டலைட்டை இதுல வந்து இணைச்சு அமைச்சிருக்காங்க. இந்தியாவோட ஹெவியஸ்ட் ஆபரேஷனல் ராக்கெட் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ 6th ஆபரேஷனல் 9th சக்சஸ்ஃபுல் ஓவரால் ஃபிளைட் வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. ரெக்கார்ட் பிரேக்கிங் அச்சீவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹெவியஸ்ட் பேலோடு, ஸோ கிட்டத்தட்ட 6100 கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூபர்ட் Block 2 வந்து இப்ப இந்தியன் சாயில இருந்து இதை லான்ச் பண்ணியிருக்கிறது உண்மையிலே இந்தியாவுக்கு பெருமை தான். அது மட்டும் இல்லாம இது ஒரு கமர்ஷியலா பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கமர்ஷியல் லியோ சேட்டலைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மொத்தமா இது ஸ்கொயர் மீட்டர் பாத்தீங்கன்னா 223 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இது பேக் டு பேக் சக்சஸ் வந்து இந்தியாவுக்கு 52 நாளிலேயே இன்னொன்று ஆபரேஷன் 1 அமைச்சிருக்காங்க, 2 அமைச்சிருக்காங்க. மறுபடியும் நவம்பர் 2 தான் லான்ச் பண்ணாங்க. அதுவும் சக்சஸ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே இதுவும் சக்சஸ்ஃபுல்லா அமைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரோ வந்து ரொம்ப லோ காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு காரணங்கள்னால இது வந்து கமர்ஷியலா பயங்கரமான ஒரு பூஸ்ட் இந்தியாவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. அதுலயும் இது யூஎஸ் பேஸ்ட் நிறுவனமான AST ஸ்பேஸ் மொபைல் அப்படின்ற நிறுவனம் தான் இந்த சேட்டலைட்டை இந்திய நிறுவனத்தோட, அது இஸ்ரோவோட நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெடோட டைப் மூலமா இஸ்ரோல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், அமெரிக்கா போன்ற நாடுகளே வந்து இந்தியா கிட்ட ரொம்ப லோ காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு லான்ச் வந்து இந்தியாவால பண்ண முடியுது, அந்த திறமை இருக்கு அப்படின்னு வந்திருக்காங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா இது ஒரு எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியலா மாறும். மிடில் ஈஸ்ட்ல குறிப்பா UAE, சவுதி போன்ற நாடுகள் ரொம்ப ஆர்வமா ஸ்பேஸ் செக்டார்ல
இருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய லெவல்ல உதவும் அப்படின்னு சொன்னா மறுக்கவே முடியாது. கண்டிப்பா இது நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். சோ கண்டிப்பா நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். சோ இத மாதிரி இன்னும் பல தகவல்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட வரேன். சோ ஜெய்ஹிந்த், பாய்.